வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. தமிழக காவல்துறையில் தனித்துவம் வாய்ந்த காவலர்கள் சாதனையை பற்றிய கட்டுரையை வெளிக்கொண்டு வருவது காவல் விரைவுச் செய்தி மாத இதழ். திகார் ஜெயிலில் பணிபுரியும் தமிழக காவல் தலைமை காவலர் திரு. செந்தில்குமார் அவர்கள் பற்றி ஒரு கட்டுரை. நீங்களும் நல்ல மனிதர். தலைமை காவலர் செந்தில்குமார் அவர்களின் கட்டுரை தொகுப்பு. செந்தில்குமார் எம்.ஏ. அவர்கள் 1989ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பிறந்தார். அவர் பிறந்த சில மாதங்களிலே அவரை பெற்றெடுத்த தாய் மரணமடைந்து விட்டார். இந்நிலையில் அவரது தந்தையும் கைவிட்ட நிலையில் தனது தாத்தா மூர்த்தி மற்றும் பாட்டி முத்தம்மாள் அவர்களின் அன்பும் அரவணைப்பிலும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகில் உள்ள ராமனூத்து கிராமத்தில் உள்ள இந்து ஆரம்ப பள்ளியில் தனது தொடக்க கல்வியை தொடங்கினார். பின்னர் பாரதியார் பிறந்த மண்ணான எட்டயாபுரத்தில் உள்ள ராஜா மேல்நிலைப் பள்ளியில் நடுநிலை கல்வியை முடித்ததோடு அவர் பயின்ற காலத்தில் பாரதியார் மண்ணை போற்றும் விதமாக கவிதை மற்றும் கட்டுரைகளில் ஈடுபாடு கொண்டு சிறந்து விளங்கினார். கோகோ விளையாட்டில் பல்வேறு பரிசுகளை பெற்று தடகள விளையாட்டு வீரராக சிறந்து விளங்கினார். இதனைத் தொடர்ந்து பேரிலோகன்பட்டியில் உள்ள தி.வே. நல்லழகு நாடார் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை பயிலும் போது மேலும் தடகள போட்டிகளில் பல வெற்றிகளை பெற்றார். மேல்நிலை படிப்பை முடித்த பின்பு விளையாட்டுத்துறை ஒதுக்கீட்டின் மூலம் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் சேர வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் செந்தில்குமார் அவர்கள் தனது குடும்ப சூழ்நிலை வறுமையின் காரணமாகவும் ஒதுக்கீடு மூலம் கிடைக்கப்பெற்ற கல்லூரியில் சேர முடியாமல் தொழில்முறை கல்வியான பிட்டர் கல்வியை தொடர்ந்தார். பிட்டர் கல்வியில் 2ஆம் ஆண்டு தொடங்கிய சமயத்தில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று 2ஆம் நிலை காவலராக தேர்ச்சி பெற்றார். 2010ஆம் ஆண்டு காவல்துறையில் தன்னை இணைத்துக் கொண்டு மணிமுத்தாறு 9ஆம் அணியில் அடிப்படை பயிற்சியை மேற்கொண்டு வெற்றி பெற்றார். பின்னர் திருநெல்வேலி, வள்ளியூர், திசையன்விளை, அருமனை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு காவலராக பணி பயிற்சி பெற்று வந்தார். தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 8ஆம் அணியில் புதுடில்லியில் பணிக்காக தேர்வு செய்யப்பட்டார். தனது காவல் பணியை மேலும் சிறக்க வைக்கும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள ஆவடி காவல்துறை பயிற்சி மையத்தில் ஆயுத பயிற்சி மற்றும் கமாண்டோ பயிற்சிகளை முடித்து பின்பு தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்று புதுடில்லியில் உள்ள தீகார் சிறையில் பணியாற்றி வருகிறார் செந்தில்குமார் அவர்கள். சிறு வயதிலேயே கவிதை மற்றும் சிறுகதை நாவல்கள் எழுதும் பழக்கம் கொண்ட ஈர்ப்பால் கடந்த 2023ஆம் ஆண்டு பழைய புத்தகம் என்ற கவிதை தொகுப்பினை வெளியிட்டார். இத்தொகுப்பினை திரு. ஓம் பிரகாஷ் மீனா IPS தமிழ்நாடு கேடர் அவர்கள் வெளியிட்டார். தற்பொழுது தாய் தகப்பன் இன்றி வளர்ந்த போது ஏற்பட்ட அனுபவங்களை மையமாக வைத்து செந்தில்குமார் அவர்கள் நீங்களும் நல்ல மனிதர் என்னும் நூலை திரு. அங்கித் ஜெயின் IPS தமிழக கேடர் அவர்கள் வெளியிட்டார். இந்த நூலில் மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் ஒரு தடம் பதிக்கிறார்கள். சிலர் நமக்கு வழிகாட்டிகளாகவும் வருவார்கள். சிலர் நம் கைகளை பிடித்து இழுத்துச் செல்வார்கள். சிலர் ஒரு சிறிய வார்த்தையிலாலோ அல்லது ஒரு சிறிய உதவியாலோ நம் வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள். என் வாழ்வில் அப்படிப்பட்ட நல்லவர்கள் பலர் இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்துதான் கற்ற பண்புகள், அவர்கள் காட்டிய மனித நேயம், அவர்கள் செய்த உதவிகள், இவை அனைத்துக்கும் என் வாழ்க்கையின் உயிர் மூச்சு என என்னை முன்னேற்றம் நோக்கி அழைத்து சென்றனர் என தன் வாழ்வில் நடந்த சம்பவங்களை மைய பொருளாக வைத்து நீங்களும் நல்ல மனிதர் என்ற நூலை வெளியிட்டுள்ளார் திரு. செந்தில்குமாரின் இந்த நூலானது அனைத்து மக்களிடமும் சென்று சேர்ந்து அவர்களும் நல்ல மனிதர் என்ற நோக்கத்தை புரிந்து கொள்ள காவல் விரைவு செய்தி மாத இதழ் வாழ்த்தி வணங்குகிறது.